ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிள் தலையை, எனக்கு ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ காத்தாலேயே காயை வாங்கின்னு வந்து தலையை ஆரம்பிச்சிடலாம் சீக்கிரமாக அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். காத்தாலேயே கரண்ட் வேற போயிருக்கு. ஏதோ சம் மேஜர் இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட ரோடு எண்டில் ஒரு பிக் டிரான்ஸ்ஃபார்மர் ஏதோ வெடிச்சிருத்து போல இருக்கு. ஸோ அதனால சிம்பிளாக இன்னைக்கு ஒரு தலிகை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. நேற்றுக்கு கதையெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னு சொல்லி என்ஜாய் பண்ணி எனக்கு மெசேஜ் வந்தது. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அந்த ஏஐ வீடியோ யாருக்கெல்லாம் வருது யாருக்கெல்லாம் வரல அப்படின்னு எனக்கு தெரியல. நானும் நேற்று ஃபுல் டே உட்காந்து ரிசர்ச் பண்ணேன் யூடியூப்ல அதை பத்தி பிரச்சனை ஏதாவது இருக்கா என்னன்ட்டுன்னு. ஸோ அதனால என்னோட வியூவே அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. நிறைய பேருக்கு அந்த இங்கிலீஷ்ல வருது பிடிக்காமையே ஸ்கிப் பண்றா போல இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட டிவி, எங்க அப்பா ஃபோன், டிவி, எங்க ஆத்துக்கார் ஃபோன், என் பொண்ணுகிட்ட கேட்டேன், என்கிட்ட இன்னொரு ஒரு ஃபோன் இருக்கு, எல்லாத்துலயுமே நார்மலா தான் வருது. ஒரு சில பேருக்கு தான் இந்த மாதிரி ஏஐ வருது போல இருக்கு. உங்க ஆடியோ ட்ராக் செட்டிங்ல அதை லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க தமிழ்னு சொல்லி. ஸோ இதுதான் சொல்லணும். மற்றபடி நம்ம இன்னைக்கு உண்டான தலிகைக்கு போகலாம். உங்க எல்லாருக்குமே வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு உண்டான தலிகைக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கிற ஐட்டங்கள் இதெல்லாம் தான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் நான். ஸோ என்ன பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிவிடுறேன், மேத்தி கடி பண்ணுறேன். மேத்தி கடி பண்ணுறதுக்கு வந்து வெந்தயக்கீரையை இலையை மட்டும் நல்லா கிள்ளி எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இது 2-3 ஸ்டேஜ் இல்லையா, ஸோ அழகாக அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. கீரையை முதல்ல எடுத்து வச்சுட்டுலாம். அதுக்கப்புறமா கடி ரெடி பண்ணிக்கிறதுக்கு கடல மாவு, தயிர், மஞ்சப்பொடி அதை போட்டு பீட் பண்ணி எடுத்துட்டுலாம். அதுக்கப்புறமா கோர்ஸாக அரைச்சிக்கிறதுக்கு பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, வறுத்த வெந்தயம், அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டிதான். ஸோ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ப்ரிப்பரேஷனில் வந்து நான் கடல மாவு போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டுருக்கேன். அதை விட 2 சைஸ் தயிர் எடுத்துட்டுருக்கேன். எந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அதே மெஷர்மெண்ட்டில் 2 தயிர் எடுத்துக்கோங்க. கூட குறைச்சல் இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சமாக மஞ்சப்பொடி இதை போட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். கட்டி தட்டி இல்லாமல் பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு தான் மிக்சியில் போட்டுருக்கேன். ஸோ பார்த்தெல்லாம் நல்லா ஜலங்குத்தி கடல மாவு, தயிர், மஞ்சப்பொடியை பீட் பண்ணி கட்டி தட்டி இல்லாமல் கலந்து எடுத்துட்டாச்சு. அடுத்த ப்ரிப்பரேஷன், காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில். இந்த மிளகா காரம் இல்லை, ஸோ அதனால் 3 மிளகா, 2.5 மிளகா எடுத்துட்டுருக்கேன். அப்புறமா இஞ்சி 1 இன்ச்சு எடுத்துட்டுருக்கேன். கார்லிக் அக்கார்டிங் டு யுவர் விஷ், எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில். ஒரு 4-5 பல்லு பூண்டு இருந்தால் போகிறோம். இது வறுத்த தனியா, பச்சை தனியா இல்லை, வறுத்து எடுத்துட்டுருக்கேன் நான். இதை கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டாச்சு. அடுத்தாப்பில் சிம்பிள் தான் கடி பண்ணுறது, பார்க்கலாமா? ஸோ ஒரு வானலியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் குத்திக்கணும். அதோட 1 டீஸ்பூன் நெய். ஸோ இது கொஞ்சம் சுடட்டும். ஸோ இது இப்போ மெல்ட் ஆகின்ருக்கு. அரைச்ச கடல மாவு, தயிர், அதுக்கப்புறமா கோர்ஸாக அரைச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, தனியா, தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம், அப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம் 2 மீடியம் சைஸ், பெருங்காயம், உப்பு, இதெல்லாம் தான் இன்னுமே ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டிதான். ஸோ நான் இப்போ எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து லேசாக சுட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கடுகு, வெந்தயம், ஜீரகத்தை போட்டுக்கிறேன். பொரியட்டும். கடுகு, ஜீரகம் பொரிய ஆரம்பிச்சிடுத்து. ஹிங் போட்டுக்கிறேன். பெருங்காயம். இப்போ வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் வதங்கட்டும். எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுடலாம் உப்பு.
அரைக்கிறதுல கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கலாம், லேசான மஞ்சள் பொடி. ஸோ அந்த நெய் எண்ணெயில் அந்த மஞ்சள் பொடி பொரிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கோசரம் தான், வாசனைக்கோசரம் தான். ரொம்ப மஞ்சள் பொடி தூக்கலாக வாசனை வந்துடக்கூடாது. ஸோ வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆக ஆரம்பிச்சுடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயக்கீரையை போட்டு வதக்கிக்கலாம். ஸோ இதை ஃபுல்லும் போட்டுட்டு வதக்கிட்டு காமிக்கிறேன். ஸோ கீரையை போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் வதங்கினா நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அரைச்சி வச்ச பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, வறுத்த தனியா இதெல்லாமே போட்டுடலாம். இந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஸோ நல்ல வாசனை, ஃபஸ்ட் கிளாஸ் அரோமா வருது. அவ்வளோ அந்த பூண்டு, இஞ்சி, வறுத்த தனியா, வறுத்த ஜீரகம் இதெல்லாமே நெய்யில் பொரிஞ்சதுனால ஃபஸ்ட் கிளாஸ் அரோமா வருது. என்னோடய கடியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எங்கள் ஆத்தில் ரொம்ப மோஸ்ட் ஃபேவரேட் வந்து இந்த கடி ஐட்டம். நான் ரொம்ப ரெகுலராக பண்ணுவேன். ரொம்ப அதாவது சாத்வீகமாக ரொம்ப அப்படியே ஸ்பைஸியாக வேண்டாம்னு நினைக்கிற நாட்கள்லாம் நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம். இந்த குளிருக்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கடி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கடியுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதுவுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெந்தயக்கீரை வச்சு நிறைய ஐட்டம் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் இப்போ வந்து பீட் பண்ணிட்டு கடல மாவு, தயிர், மஞ்சள் பொடி, அதுக்கப்புறமா ஜலங்குத்தி மிக்சியில் அடிச்சுட்டது. இது சட்டுன்னு கெட்டியாக ஆரம்பிக்கும் கடல மாவு போட்டுருக்கிறதுனால. இப்போ நான் இதில் நல்லா 1 டம்ளர் ஜலம் குத்திக்கிறேன். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு மைல்டாக கொதி வர விடலாம். இதை பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அகைன் ரொம்பவே கெட்டியாரமாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஜலம் குத்திக்கலாம். அதுக்கு தகுந்தாப்புல உப்பு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அடுப்பை சின்னதாக வச்சுடுறேன், கொதி வரட்டும். ஜலம் குத்தின உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த கடல மாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை சிம்மிலேயே கொதிக்க விடணும். அட்லீஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க விடணும். இன்பிட்வீன் கலரணும், அடி பிடிச்சிடக்கூடாது. கடல மாவு அடியில் போய் தங்கி இறுக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஒன்ஸ் இன் அ வே நீங்கள் ஜஸ்ட் இப்படி கலரி விட்டுட்டே இருங்கோ போகிறோம். ஒரு 10-15 நிமிஷம் கழித்து உங்களை பார்க்குறேன். ஸோ இப்போ நமக்கு கடி ரெடியாக எடுத்து நான் இதில் வந்து கரண்டியில் வந்து நெய் குத்தின்னு இருக்கேன். இதில் கொஞ்சம் காரப்பொடி, கொஞ்சமாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், கலர் மாறுறது, பெருங்காயம் போட்டு சூடாக இருக்குச்சு லேசாக இப்படி கலரி விட்டுட்டேன்னா நெய்யில் தாளித்த கடி வந்து நமக்கு ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுது. இது வந்து நமக்கு சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், சாத்துக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது மசாலா வடையோட இன்க்ரீடியன்ட்ஸ் தான். கடலப்பருப்பை ஊற போட்டுருக்கேன், சின்ன வெங்காயம், 2-3 பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்தாப்புல, உப்பு, சோம்பு, கருவேப்பிலையை கடைசியாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு 1-2 அரைச்சுன்ட்டு இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ பருப்பை அரைச்சின்னு வந்துட்டேன். கருவேப்பிலையை பொடி பொடியாக கட் பண்ணிட்டாச்சு. இதோட இதை மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயை அடுப்பில் வச்சுருக்கேன். இது சுட ஆரம்பித்த கையோட கிள்ளி போட்டு எடுத்துக்கலாம். வடை மாதிரி தட்ட வேண்டாம், கிள்ளி போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் சுடுற வேலைக்கு நம்ம சாதத்தை வச்சுக்கலாம். ஸோ இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சுடட்டும். நேற்றுக்கு நிறையா பேர் கதையை வந்து நிறையா அப்ரிஷியேட் பண்ணேன். ஒன்ஸ் இன் அ வேல் நான் இந்த மாதிரி நான் ரெகுலராக என் பொண்ணோட ஃபோனில் பேசுகிறச்ச
இப்படி தான் ஏதாவது ஒரு கதை சொல்லுவேன் அவளுக்கு. சில நேரத்தில் பேசிகிட்டே இருக்குச்சு, எங்கள் 2 பேருக்கும் சண்டை வந்துடும். ஃபோன் கால் வந்து சண்டையில் தான் முடியும். ஸோ சம்டைம்ஸ் அதான் சொல்லுவேன் நான். சம் ஆஃப் த ஸ்டஃப் நம்ம சின்ன வயசில் ஒரு மாதிரி துடிப்பாக இருக்கும், எதுக்கு எடுத்தாலும் எடுத்தோம் கவுத்தோன்னு இருக்கும். நம்ம வளர வளர கொஞ்சம் மெச்சூரிட்டி லெவல் மாறும். எங்கள் அம்மாலாம் எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்லுவாள். அப்படியெல்லாம் கேட்ட கதைகள்லாம் நிறையா உண்டு. ஸோ அதனால் நான் சொல்வேன், சில நேரங்களில் அன்னைக்கு வளர்த்த வளர்ப்புகள், நம்ம வளர்ந்த விதம் இன்னைக்கு காலத்துக்கு சில விஷயங்கள் செட்டே ஆகாது. என் பொண்ணு நேத்திக்காக தான் சொல்லியிருந்தா, அந்த பவுண்ட்ரி செட் பண்ணுறதுன்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தா. கண்டிப்பாக இதோட கதை ஒன்று அழகான கதை இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். இன்றைக்கி என்ன எடுத்து காத்தாலேருந்து எங்கள் ஆற்றுல ஏதோ ஒரு மெயின் ரோட்டில் வந்து ஏதோ ஒன்று டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி ஏதோ ஒன்று வெடிச்சுடுத்து போல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஜென்ரேட்டர் ஓடின்ட்டுருக்கு. அதனால் என்ன ஆகுது, மிக்ஸி கூட போட முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது எல்லாமே இன்றைக்கி அரைச்சிருக்கேன். ஸோ ரொம்ப டைம் ஆகிட்டுருக்கு, அப்பாவுக்கு பசி வந்துடும். ஸோ அடுத்த எபிசோடில் வேறு ஒரு கதை சொல்கிறேன். இதை கம்ப்ளீட்டாக பொரிச்சிட்டு காமிக்கிறேன். ஓரளவுக்கு பொரிஞ்சுடுத்து நான் இப்போ இதை எடுத்துடலேன். ஆக்சுவலாக வெண்டைக்காய் பண்ண முடியல, ஏன்னா கரண்ட்டு காத்தாலேருந்து இல்லைன்னு சொன்னேன் இல்லையா. அதனால் இந்த மாவு அரைச்சி கடலைப்பருப்பை அரைச்சி இந்த இதை போடுறதுக்கே எனக்கு டைம் சரியாக போச்சு. 2 அப்பளம் பொரிச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பொரிஞ்சுடுத்து. ஒரு செகண்ட் இந்த காஃபி கப்பை அலம்பி வச்சுட்டு வந்துடலான்னு போனேன், அதுக்குள்ளே கொஞ்சம் செவந்து போயிடுத்து. ஸோ டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது, இதை வந்து அப்புறமா பண்ணிக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டல் போகணும், அதனால் சீக்கிரமாக இதோட தலையை முடிச்சுக்கிறேன். சுட சுட சாதம், வெந்தய கடி, அதாவது மேத்தி கடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அந்த கடியை கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த குணுக்கு மாதிரி இருக்கிறத அதில் போட்டு வச்சுருக்கேன். அப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கரக்கரான்னு தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதே எண்ணெயில் ஒரு 4 அரிசி அப்பளம் பொரிச்சுன்னு இருக்கேன். ஸோ இன்னைக்கு உண்டான வெரி வெரி சிம்பிள் தலிகை இவ்வளோ தான். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.